அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா, எதை பத்தியாச்சும் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நம்ம நியூஸ்லாம் எங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல. ஏன்னா ட்விட்டர்ல இன்ஸ்டன்டான அப்டேட் வந்துகிட்டு இருக்கோம், அதனால ட்விட்டர் பார்க்கறது உண்டு. அப்படி ட்விட்டர் பேஜுக்கு நம்ம போகும்பொழுது விஜய் சேதுபதி அவர்களுடைய ஒரு வீடியோ, அந்த வீடியோவை பல பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கடா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோனுடைய கேப்ஷன் டைட்டில் என்னவா இருக்குன்னா, எல்லாரும் விஜய் சேதுபதி இதுக்கு தான் திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி, இதுக்கு தான் இவரை திட்டுறாங்க போல இருக்கு, நம்மளும் இதை ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்றாங்க. சரி, எதுக்கு விஜய் சேதுபதி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தா, கமெண்ட் செக்ஷன் முழுக்க 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 இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்துகிட்டு இருக்க தாவேகாவுடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் சேதுபதியை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இந்த கும்பல் விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணுது அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது, அந்த வீடியோ ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு மொபைல் போனால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட காட்டுறேனே. ஸ்லம்டாக் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் போயிருக்கிறார். அங்க விடிவி கணேஷ் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொரு விருந்தினராக வந்திருக்கிறார். விடிவி கணேஷை பார்த்துட்டு விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க இங்க என்ன பண்றீங்க, சட்டசபைக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. இதுல என்னடா இருக்கு, அப்படி எதுக்கு இவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டீப்பா அந்த வீடியோ பார்க்கும்போதுதான் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவி கணேஷ் பொதுவா யாரு, ஒரு காமெடி நடிகர். சரிங்களா? ஸோ ஒரு காமெடி நடிகர் எதுக்காக சட்டசபைக்கு போலையான்னு விஜய் சேதுபதி கேட்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டசபையில முழுக்க முழுக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காமெடி நடிகர்கள் தான் அங்க இருக்காங்க. சினிமாவை சார்ந்தும் சாராமையும் உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காமெடி பண்ணி ஒவ்வொரு நகைச்சுவை, அந்த நகைச்சுவையெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் தாம் மூஞ்ச பார்த்து தங்களே காரி துப்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுது. இதைத்தான் விஜய் சேதுபதி சர்க்காஸ்டிக்கா, நீங்க ஒரு காமெடி நடிகர் தானே, நீங்க இங்க என்ன பண்றீங்க, சட்டசபைக்கு போலையா அப்படின்னு அவரை பார்த்து கேட்க, அவர் அப்படியே எப்பா அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டாரு. இதனால விஜய் சேதுபதியை போட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி எங்களுடைய கட்சிக்காரர்களை காமெடியன்ஸ்ன்னு சொல்லலாம்? உண்மைதானே? இப்போ இந்த வீடியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா, இது பல பேர் நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க. இப்ப பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ், நம்ம மதன் கௌரிலாம் இருக்கிறார் இல்லையா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் அதுக்காக பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டார். ஆனா இன்னைக்கு தாவேகா ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய சில விஷயங்களை வாண்டடா மதன் கௌரி போன்ற ஆட்கள் பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. என்ன எங்களை பார்த்து எதுக்கு நீங்க காமெடி பண்றீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா ரெண்டாங்க சொல்றதுக்கு. நம்ம இதெல்லாம் பேசணும்னா நம்ம வீடியோ ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம தூக்குறாங்க, ஃபேஸ்புக்கை தூக்குறாங்க. யாரா இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு பார்த்தா, ரூட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா மாஃபியா இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் அட்டாக் பண்றது, அவங்க பேசக்கூடாது, ஆளுங்கட்சி குறிப்பா இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்து எந்த விதமான விமர்சனமும் யாரும் சோசியல் மீடியால வச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமா உண்மை. நீங்க எடுத்து பாருங்களேன், தொடர்ச்சியா இங்க நடக்கக்கூடிய இந்த தாவேகா ஆட்சி அமைச்சு இன்னும் ஒரு மாசம் இருக்குமா, இந்த ஒரு மாசத்துல தொடர்ச்சியா இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இது எவ்வளவு பெரிய ஒரு காமெடி கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். நான் சில விஷயங்கள் இங்க எடுத்துக்காட்டா சொல்றேனே. அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், ரமேஷ், அவர் பேர் ரமேஷ் தான் நினைக்கிறேன், ரமேஷ் தான். கோயிலா போயிட்டு இப்ப இவங்க இந்த தாவேகாவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை தாண்டி இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே பல இடங்கள்ல கலாய்வு பண்றேன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் போறாரு, ஒரு கோவிலுக்கு போறாரு, அங்க போயிட்டு ஒரு முறுக்கு பாக்கெட் எடுத்து, இந்த முறுக்கு பாக்கெட்ல 11ஆம் தேதி தான் நீங்க இதை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த முறுக்கு பாக்கெட்டை 11ஆம் தேதி தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம். இதை விட அடுத்தடுத்த காமெடிகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும்.
நேற்று வரைக்கும் விஜயினுடைய ரசிகர்களா இருந்தவர்கள் இன்னைக்கு அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் அரசியல் புரிதலே இல்லாம, அரசியல்னா என்னன்னே தெரியாம, அதாவது திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நேற்று வரைக்கும் வந்து ஒரு ரசிக மன்ற தலைவரா இருந்தவன் இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சரா இருக்காப்புல, இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காப்புல. திடீர்னு அவர் கையில பதவி வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தர்லாம் இருக்காப்புல, அவர் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர், தன்னுடைய இலாக்கா என்னன்னே அவருக்கு தெரியல. பிரஸ்காரங்க கிட்ட போய் வந்து இந்த அமைச்சர் வேலை எனக்கும் வந்து தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுற்றுச்சூழல் அமைச்சர் அப்படிங்கறதே வந்து மறந்துட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர்னு தன்னை நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், இன்னும் சிறப்பா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. வந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க சுற்றுச்சூழல் அமைச்சர், ஐயா சுற்றுலா அமைச்சர் இல்லை அப்படின்னு. ஆமால, சரிங்க, அதை வந்து கட் பண்ணிருங்க, அதை வந்து போட்டுறாதீங்க, நம்ம திரும்ப ரீடேக் போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் கரூர்ல காரைக்குடி, சீமானண்ணன் நின்ன தொகுதி காரைக்குடியில வந்து பிரபு ஒரு பல் டாக்டர், அவர் வந்து இன்னைக்கு கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவரு என்னடா பார்த்தா ஒரு குழந்தை வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுவுது. 2 டேக் எடுக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு. ஒண்ணுல வெறும் பரோட்டா இருக்கு, அடுத்த டேக்ல குருமா இருக்கு, ஆனா சீன் ஒரே சீன் தான். அந்த பொண்ணு வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கு. முழுக்க இன்ஸ்டாகிராமை வைத்து இந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சதுனால இன்னமும் இன்ஸ்டாகிராம்லயே வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாரும் ஒரே பாட்டு, இந்த தலைவா படத்துல வர பாட்டு, விஜய் அவர்களுடைய பாட்டு, இதை போட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர், இன்னொருத்தர் குப்பை மேடுகள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல, இங்க சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா கூட நிறைய இடங்கள்ல குப்பை மேடுகள் இருக்கு. இந்த குப்பையெல்லாம் எப்படிங்க ஒழிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை வந்து சொன்னாப்புல. 1000 அடி 1500 அடிக்கெல்லாம் வந்து கல்குவாரிகள்ல வந்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க இல்லையா, பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதை விட 2000-3000 அடிக்கெல்லாம் பள்ளம் இருக்கு. அந்த பள்ளங்கள்ல இந்த குப்பைகள்லாம் கொண்டு போய் நீங்க கொட்டிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் மக்களுக்கு வராது. இந்த குப்பையை வந்து, அதாவது அவர் சொல்றத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 டன் குப்பைகளை வந்து கொட்டுறாங்களாமா அந்த குப்பை மேடுல. 1000 டன் சொன்னாரா என்னன்னு தெரியல, 900 டன் சொன்னாரோ, 900 டன்னோ சம்திங் ஏதோ சொல்றாருங்க. சொல்லிட்டு அந்த குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1000 டன், அதாவது கொட்டப்படக்கூடிய குப்பையை விட அதிகமா சொல்றாப்புல. அதாவது அதிமுக ஆட்சியில வந்து செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தாப்புல, தண்ணியில வந்து தெர்மாக்கோலை விட்டு தண்ணி வந்து வேப்பர் ஆவறத, சூரிய வெப்பத்தினால தண்ணி வந்து நீராவி ஆவறத நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெர்மாக்கோலை விட்டாரு ஆத்துல. அவங்களெல்லாம் மிஞ்சிட்டாங்க. என்னது, இங்க இருக்கிற குப்பையை கொண்டு போய் வந்து குப்பமேட், அதாவது அந்த குவாரி பள்ளத்துல கொட்டிடலாம். நாடே சிரிக்குது. இன்னொருத்தர் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆய்வு பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டாரு. மக்கள் அங்க வர மக்களுக்கு எப்படி இருக்கு ஏதா இருக்கு அதெல்லாம் விட்டாரு. முதலமைச்சர் போட்டோ ஏன் இங்க இல்லைங்க, நாங்க வெளியில மாட்டிருக்கோம். ஏங்க வெளில மாட்டிருக்கீங்க, இங்க தானே மாட்டணும். ஃபோக்கஸ்லாம் அங்க. அதே ஆள் கட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாப்புல, ஒரு பேஷண்ட்டை போய் விசாரிக்கிறார். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட கேட்கிறாப்புல, இவங்களை பாக்குற டாக்டர் யாரு அப்படின்னு கேட்கிறாப்புல. அந்த டாக்டர் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க. ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த எம்எல்ஏ வந்து என்ன கேட்கிறாரு, அது எப்படி ஷிஃப்ட் முடிஞ்சு அவங்க போலாம்? இப்ப ஒரு மருத்துவமனை அப்படின்னா அங்க வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல தான் வந்து எல்லாருமே வேலை செய்வாங்க. நர்ஸா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அப்படித்தானே வேலை செய்வாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு போயிருக்காங்க, அடுத்த டாக்டர் வந்து தான் பார்ப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்வை நேரத்துல வந்து பார்ப்பாங்க அப்படின்னதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அது எப்படிங்க, ஒரு டாக்டர் பாக்குறாங்கன்னா அவங்க தானே கண்டினியூஸா பார்க்கணும். அவங்க வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல போனாங்கன்னா இவருடைய ஹிஸ்டரி வந்து அடுத்த டாக்டருக்கு எப்படி தெரியும், இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதாவது தன்னை வந்து ரொம்ப அதிமேதாவியாகவும் அதி புத்திசாலித்தனமா தான் பேசுவதாகவும் நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. இது எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் ரொட்டேஷனல் ஷிஃப்ட். ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு ஒரு டாக்டருக்கு 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் வேலை,
முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர டாக்டர் தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கேஸ் ஹிஸ்டரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அதை பார்த்து தான் அடுத்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது தெரியாம ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் இருக்காங்க. ரீசெண்டா வந்து அந்த பையன் பேர் என் வாயில நுழைய மாட்டேங்குது, பிரக்னானந்தாவா, அந்த செஸ் கிராண்ட் மாஸ்டரா இருக்கிறாப்புல நம்ம தமிழ் பையன். அவர் வந்து முதலமைச்சரை போய் பார்க்குறாரு. அதாவது போய் பேசலாம், ஏக்கர் கணக்காக பேசுறது. அந்த பையன் வந்து சிஎம் விஜய் கூட செஸ் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ வருது. விளையாடுறாங்க, பையன் தான் ஜெயிக்கிறாப்புல, ஆப்வியஸா அவர் தான் ஜெயிப்பார். அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பிரகனானந்தா வந்தாப்புல நம்ம சிஎம் வந்து அவருக்கே தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்டு எடுத்துட்டு வந்துட்டாரு, அதை வச்சு சர்ப்ரைஸா வந்து அவர் கூட ஒரு செஸ் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு விளையாடுறாரு அப்படின்னு ஒரு உருட்டினாப்புல. அந்த பையன் வந்து பிரஸ்காரங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்க என்ன செஸ் போர்டு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு உண்மையை சொல்லிட்டான். எப்படி அந்த பையனை செஸ் போர்டா அவனையே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டு இங்க பேசும்போது சிஎம் எடுத்துட்டு வந்தாரு. ஏன் இதுல என்ன நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? பல இடங்கள்ல வந்து கரண்ட் கட்டு, என்னடா கரண்ட் கட் ஆகுதுன்னு கேட்டா திமுக காரணம்னு இப்பயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்குக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக விஜய் அவர்கள் போயிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வந்து போயிருக்காரு. பல பேரை விடல, 5000 பேர் தான் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது 5000 பேருக்கு மேல வந்தவங்கள விடல. யார் விடல? காவல்துறை விடல. காவல்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இப்ப இருக்காங்க? இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் வந்து என்ன கத்தி இருக்கணும்? போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு கத்தி இருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. என்ன கத்துறாங்க அப்படின்னா திமுக அராஜகம் ஒழிக அப்படின்னு கத்துறாங்க. டேய், ஆட்சி மாதிரி உங்க ஆட்சி வந்துருச்சுடா, இங்க நீங்க தாண்டா ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. திமுக எங்க திமுக வந்துச்சு எனக்கு புரியல. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மக்களை நினைச்சாதான் பரிதாபம். இதுக்கான ஓட்டு போட்டீங்க. திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது கேம்பெயின்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி கரூர்ல பாட்டு பாடினாரு நம்ம முதலமைச்சர் விஜய். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி அமைச்சு அதே 10 ரூபாய் பாட்டிலுக்கு வந்து வாங்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை தாவேக்கா அரசு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி அதை வாங்கதான் செய்வோம். ஏன்னா அந்த பாட்டில வந்து மக்கள் குடிச்சிட்டு ரோடு எல்லாம் போடும்போது அது வந்து மக்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அது வந்து ஒரு உபத்திரமா இருக்கு. அதனால அந்த பாட்டிலுக்காகத்தான் அந்த 10 ரூபாய், அந்த பாட்டில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்கன்னு மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்க பல டாஸ்மார்க்ல பாட்டில கொடுத்து 10 ரூபா கொடுன்ற சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. நாங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, எங்களால் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, வேணா கவர்மெண்ட் கொடுக்கட்டும், எங்களை எதுக்குங்க கோத்து விடுறீங்கன்னு அங்க ஒரு சண்டை. விஜய் அவர்களுடைய ஒரு வீடியோ காணொலி வந்து இன்னைக்கு பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் பேசின பேச்சு, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, அதை வச்சு மட்டும் நம்மளால அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டா முடியாது. என்ன பண்ணணும்? தனி மனித ஒழுக்கம் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா நடந்துக்கிட்டா அந்த பிரச்சனையே இல்லை. இது ஏன் போன ஆட்சியில உங்களுக்கு தெரியல? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுக்கு தெரியல? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்றது வந்து விஜய் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை வச்சு பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் போதே நீங்க வந்து தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, படிக்காதவங்க அதாவது படிச்சு வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய், பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து 2500 ரூபாய், இப்படி ஏகப்பட்ட இலவச திட்டங்களை வந்து அள்ளி விட்டாப்புல ஆட்சி அமைச்ச உடனே என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு வந்து பேசுறாப்புல. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு. இப்படி பல காமெடிகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற ஒரு படையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து புதுசா கலர்ல ஒரு யூனிஃபார்ம் வர, பிளாக்கா அது நேவி ப்ளூவா தெரியல, காக்கி பேண்ட் அந்த ட்ரெஸ். சரி, சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு படையை நீங்க அறிவிச்சிட்டீங்க. அந்த படை வந்து இப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்கிறதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அவங்களுக்கு வந்து அடிப்படையா இருக்க வேண்டிய அவசியமான லட்டி கிடையாது. எப்படி? எந்த விதமான தற்காப்பு ஆயுதங்களும் அந்த காவல்துறை பெண்கள் கிட்ட கிடையாது, இருக்காது.
எஃப்ஐஆர் அவங்களால போட முடியாது. அவங்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா, யாராச்சும் பெண்களிடம் தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி கொண்டு போய் காவல்துறையில ஒப்படைக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. எப்படி ஒப்படைப்பாங்க, எப்படி பிடிப்பாங்க? ஒருத்தன் மது போதையில ஒரு அலப்பறையா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை போய் 2 பெண்கள் வந்து கைது பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு அந்த இடத்துல என்ன பாதுகாப்பு இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. எந்த விதமான தற்காப்பு ஆயுதங்களும் இல்லாம ஒரு பெண் காவல் அதிகாரியால என்ன பண்ண முடியும்? எந்த குற்றத்தை அவர்களால வந்து தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களையே காப்பாற்ற வேண்டியிருக்கும். யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. இவங்களுக்கே சேஃப்டி இல்லை, இவங்க எந்த பெண்ணை போய் காப்பாற்ற போறாங்க? கேள்வி வருமா வராதா? இதுக்கு எதுக்குங்க ஒரு தனி ஒரு பிரிவு? அம்மா பெட்ரோல்னு ஒரு பெட்ரோல் இருந்துச்சு, அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாச்சும் வந்து தற்காப்புக்கு ஆயுதங்கள் இருந்துச்சு. இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள்? எந்த ஒரு திட்டமும் தொலைநோக்கு பார்வையோட இல்லாம இருக்குதே, இது என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா, மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, கச்சத்தீவு திருப்பி எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றாரு. ஒரு இடங்கள்ல 2 இடங்கள்ல பல இடங்கள்ல போய் நோ கமெண்ட் சொல்றாரு. நோ கமெண்ட் சொல்றதுக்காகவா நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு ஆவேசமா பேசுனீங்க? இந்த கேள்வியை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்கறாங்க, பதில் இல்லை. தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரஸ் மீட்டிங் இல்லை, முதலமைச்சர் ஆன பிறகும் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டேன், பிரஸ்ஸை பார்த்தோன்னே ஓடுவேன் அப்படின்னா இது எந்த விதத்துல ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும்? பிரஸ்ஸை சந்திக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. ஆனா எப்படின்னு தெரியல. இதை நம்மலாம் கேட்டோம்னா நம்மளை வந்து இது பண்றாங்க. இந்த மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் ஜெயிச்ச தொகுதி எதுனே அவருக்கு தெரியல. திமுக ஜெயிச்ச தொகுதியில போயிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தான் ஜெயிச்ச தொகுதி தூத்துக்குடியை விட்டாப்புல திமுக ஜெயிச்ச தொகுதிக்கு போய் நன்றி சொல்றாரு. அவர் ஜெயிச்ச தொகுதி எதுனே அவருக்கு தெரியல. இதுதான் கொடுமையா பார்த்தா, இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் தொகுதி எம்எல்ஏ யாருன்னே தெரியாது பல இடங்கள்ல. இப்படி ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கப்பதான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இந்த ஆக்டர் மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு, அதாவது வடிகட்டி ஒரு தற்கொலை இருக்காம பாருங்க. நடிகர்கள் கிட்ட போய் நீங்க வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டீங்கன்னா அவன் மண்டையில என்ன மயிர் இருக்கோ அதுதான் அவன் வாயில வரும். ஏதோ ஒரு சேனல்ல வந்து அவங்ககிட்ட வந்து கரண்ட் கட்டை பத்தி கேட்கறாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. முக்காவாசி சென்னையில நடக்குது. அதுவும் வட சென்னையில ரொம்ப அதிக நேரம் வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுது. இதை பத்தி அவன்கிட்ட கேள்வி கேட்டா அவன் என்ன பதில் சொல்றான்னா, கரண்ட் கட் ஆகுதா, நான் வீடியோ போடுறேன், கரண்ட் கட் ஆகுதா, ஆனா ஆயிட்டு போட்டும், நீங்க கேள்வி கேட்டா மட்டும் கரண்ட் வந்துருமா? அவன் கேட்கறான், கேள்வி கேட்டா மட்டும் கரண்ட் வந்துருமா? கேட்காதீங்கன்ற. ஏன் வீட்டுல இருந்து கூட கரண்ட் எடுத்துக்கோங்க, ஏங்க அவரை கேள்வி கேட்குறீங்க? 6 மாசத்துக்கு கேட்காதீங்க. இத்தனை நாளா உங்களுக்கு கரண்ட் கட் ஆகல, இப்ப கரண்ட் கட் ஆகுதா, ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி கரண்ட் எடுத்துக்கோங்கன்னு பேசுறான். இவனை என்னங்க சொல்றது? கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஏன் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? ஏண்டா, சோலார் பவருக்கும் சோலார் சிஸ்டமுக்குமே வித்தியாசம். சோலார் சிஸ்டம்ன்றது இந்த நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கு பாரு, பூமி, சூரியன்ல இருந்து வந்த 9 கிரகங்கள், இதுதான்டா சோலார் சிஸ்டம். நீ சொல்றது சோலார் பவர். அதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியல. இவன் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கறாங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு தற்கொலையா இருப்பான்? அவ்வளவு நெக்கலாப்பா அவங்களுக்கு, அவ்வளவு இலக்காரமா போச்சு அவங்களுக்கு. மக்கள் பார்த்தா கேள்வி கேட்கக்கூடாதுமே. ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்காம எவன்டா கேள்வி கேட்பான் அவங்கள? புரியலையா? எப்படி, எந்த தைரியத்துல இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசுறீங்க?
அவரை கேள்வி கேட்ட மட்டும் கரண்ட் வந்துருமா? போன ஆட்சியில் அந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? ஏன்னா நீங்க ஒண்ணு பண்ணும்போது மட்டும் அதுக்கு வந்து 1000 நல்லது கற்பிக்கிறீங்களே, எப்படி அது? எப்படி? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல தொழிற்சாலைகள் வந்து ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேர் பெண்கள் விஷயத்துல கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கைதாகிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல பாலியல் புகார்கள் வந்து தாவேகா கட்சியினர் மீது வைக்கப்படுது. சேலம்ல ஒரு பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நபர், ஒரு தாவேகா கட்சி சார்ந்த ஒரு பிரமுகர் வந்து 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து தவறா பயன்படுத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அவனுடைய போன்ல. அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி நாடே பேசுச்சு. இன்னைக்கு இந்த தாவேகா கட்சியில சேர்ந்த ஒருத்தன் பண்ணியிருக்கான். எத்தனை பேர் போக்சோ வழக்குல கைதாயிருக்கானுங்க தெரியுமா தாவேகா கட்சியில இருந்து? நீங்க விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசுறாரு, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாரு. இன்னைக்கு உங்க கட்சிக்காரனால இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு வார்த்தை, ஒரு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் நம்ம? பல இடங்கள் நீங்க நியூஸை பாருங்களேன். தாவேகா கட்சியினர் மீது போடப்படக்கூடிய வழக்குகள், கஞ்சா கேஸ்ல இருந்து, அடிதடி கேஸ்ல இருந்து, திருட்டு கேஸ்ல இருந்து, பாலியல் புகார், போக்சோ வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. தான் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையே வந்து பேசி ஏமாத்தி கொண்டு போய் பாலியல் ரீதியான துன்புறத்துக்கு ஆளாக்கி அவங்க இன்னைக்கு வெளியில வந்து பேசியும் நடவடிக்கை எடுக்காம இருக்குது இந்த தாவேகா கட்சி. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா? நீங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க போறீங்களா? தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, ராஜ்மோகன் ஒரு கேஸ்ல இப்ப மாட்டியிருக்கிறார். அந்த வீடியோ வந்து இப்ப ட்விட்டர்ல அதுவும் வைரலா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆபாசமான வலைதளம் ட்விட்டர்ல. அந்த ஐடியா தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நாடு விளங்கிடும்டா, நாடு விளங்கிடும். ஓட்டை போட்டு மாற்றம்னு சொல்லி இப்படி வந்து எப்படி சிக்க வச்சிருக்கீங்க தெரியுமா? யோசிக்காம என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னா, என் பையன் சொன்னா, என் பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்லி போட்டு அவனுங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. போய் மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண பாமர மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சொத்து புடுங்குறதுல இருந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள் அவ்வளவு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்டசபையில. நீங்க அங்க இல்லாம இங்க என்ன பண்றீங்க? கரெக்டா தானே கேட்டிருக்காரு, கரெக்டா தானே கேட்டிருக்காரு. இது என்னுடைய ஒரு ஜெனியூனான ஒரு ஒப்பீனியன். நீங்க இதை கேட்டு ட்ரிகர், இந்த டிவிகே வாரியர்ஸ் வந்து நீங்க ட்ரிகர் ஆகிறதும், ரிப்போர்ட் பண்றதும், இல்லை நம்ம மேல வந்து அவதூறுகளை வந்து கொட்டுறது, ஆபாசமான கருத்துக்களை பேசுவது, இது எல்லாமே வந்து நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும், பண்ணிட்டு போங்க. ஆனாலும் நம்ம கருத்து எவ்வளோ நாள் நம்ம வந்து இதை பேசாம கடந்து போறது? மதன் கௌரி ஏன் இந்த சேலம்ல நடந்த ஒரு பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஏன் மதன் கௌரி போன்ற ஆட்கள் அதை பேச மறுக்கிறீங்க? 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் ஒருத்தன். அவன் தாவேகா கட்சியில இருக்கான், ஆளுங்கட்சியா இருக்கு இன்னைக்கு தாவேகா கட்சி. பல பேர் மேல போக்சோ வழக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுதான் மிக ஆபத்தான விஷயம். அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? யாரும் ஏன் அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க? ஏங்க கேட்க மாட்டீங்க? போன ஆட்சியில நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி இந்த ஆட்சியில ஏதோ புதுசா பண்ண மாதிரி பல பொய், எவ்வளவு பொய் பேச முடியுமோ அவ்வளவு பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் போன ஆட்சியில வந்து திமுக மேல குற்றச்சாட்டு. நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது, நான் இப்பயும் சொல்றேன். நான் வந்து கொத்தூசோ கொத்தடிமையோ கிடையாது. நான் வந்து ஒரு ப்ரௌட் தமிழ் நேஷனலிஸ்ட். நீங்க வந்து என்னை நீங்க திமுக காரன் நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட். ஆனா திமுக ஆட்சியில செய்த சில விஷயங்கள் எல்லாம், தொழிற்சாலைகள்ல இருந்து தொழில் வளர்ச்சியில இருந்து பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. புதுசா இங்க வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திராவுக்கு, குறிப்பா ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்க.
அவங்க யார் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம் வருது. கோயம்புத்தூரில் நடந்த அந்த சிறுமியினுடைய ஒரு பாலியல் சீண்டல், அந்த கொலை வழக்கில் வந்து சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றது, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். புதுசா இந்த 5 வருஷம் எப்படி கடக்க போறோன்றதே தெரில. சீரியஸாவே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதோ கனவு மாதிரி இருக்குது. மக்கள் இன்னைக்கு வந்து கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, போடும்போது யோசிக்கணும். முதலமைச்சருக்கே நிறைய விஷயங்கள் தெரியலங்க. அவருக்கே தெரியாத போது அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னு என்னன்னு தெரியல. சோலார் சிஸ்டமுக்கும் சோலார் பவருக்கும் வித்தியாசம் தெரியல. என்னமோ பேசிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் தான், நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.